நோய்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ்னால் என்ன? பரவும் தன்மையுள்ள நோய்கள், பரவும் அற்ற நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபெக்ஷியஸ்னால் எதன் மூலம்லாம் நமக்கு இன்ஃபெக்ட் ஆகும்? காற்று மூலமாக, நீர் மூலமாக, உணவு மூலமாக, மண் மூலமாக, விலங்கு மூலமாக. இதை தான் நான் பென்சிலில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ். நான் இன்ஃபெக்ஷியஸ்னால் பரவும் தன்மையற்ற நோய்கள், காற்று, நீர், உணவு, மண், விலங்கு. அடுத்தது காற்றில் சொன்னால் காற்றுலேயே பாக்டீரியா வச்சு வைரஸ் வச்சு புஞ்சை வச்சு பரவும். இதுவும் நீரும் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா. உணவு, மண், விலங்கு கொசுனால நோய் வரும், எலினால நோய் வரும், பூனை இதெல்லாம் வச்சு பரவக்கூடிய நோய் வரும். அடுத்தது நோய்கள்னு பார்த்தோன்னா 2 வகைப்படும். என்னென்ன வகை? பரவும் தன்மை உள்ளதாக சொன்னால் பரவும் தன்மை உள்ள நோய்கள், பரவும் தன்மையற்ற நோய்கள். பரவும் தன்மை உள்ள நோய்கள் 5 வகைப்படும். காற்றின் மூலம், அதாவது ஏர்பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். நீர் மூலம்னா வாட்டர்பார்ன் டிசீஸ், உணவு மூலம்னா ஃபுட்பார்ன் டிசீஸ், மண் மூலம்னா சாயில்பார்ன் டிசீஸ், விலங்கு மூலம்னா ஜூனோட்டிக். காற்றின் மூலம் பரவும் நோய்கள். காற்றின் மூலம் பரவும் நோய்கள்னா பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா நோய்கள் காச நோய், எலும்புருக்கி நோய்னு சொல்லலாம். இந்த காற்றின் மூலம் பரவும் நோயில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக என்ன பார்க்க போகிறோம்? பாக்டீரியா நோய் பார்க்க போகிறோம். அதில் காச நோய், டிபி, எலும்புருக்கி நோய். இது பரவும் பாக்டீரியா அந்த பாக்டீரியாவோட பேர் ஹைலைட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ காச நோயை பரவக்கூடிய பாக்டீரியாவோட பேர் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த டிபிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் ராபர்ட் கோச். தடுப்பூசி பிசிஜி, அதாவது பிறந்த குழந்தைக்கு முதல்ல போடுவாங்க. இந்த பிசிஜி தான் டிபிக்கு எதிரான ஒரு மருந்து. பேசிலை கேல்மெத் கியூரின். இது ஒரு உயிருள்ள தடுப்பூசி. இது பிசிஜியை கண்டுபிடிச்சவர் கேல்மெத் மற்றும் குயிரின். ஸோ பிசிஜின்னு சொன்னால் இதிலே இருக்கிறவங்களோட கண்டுபிடிச்சவங்களோட பேர் கேல்மெத் மற்றும் குயிரின். தாக்கும் உறுப்புன்னு சொன்னால் நுரையீரல். எதை தாக்கும்? நுரையீரலை தான் தாக்கும். அடுத்தது டிப்தீரியான்னு பார்த்தோன்னா பரவும் பாக்டீரியா, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. இப்போ காற்று மூலம் பரவும் நோய்கள் தான் பார்த்துட்டு வரோம். பாக்டீரியா நோயில் காச நோய், டிப்தீரியா, நிமோனியா, பெட்யூஷியஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். 2வது சப்டிவிஷனாக டிப்தீரியான்றது பார்க்க போகிறோம். டிப்தீரியான்றது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே, அதாவது இந்த பாக்டீரியாவினால் தான் பரவும். டிப்தீரியாவுக்கு தமிழில் தொண்டை அடைப்பான்னு சொல்லலாம். இதுக்கு வராமல் இருக்கக்கூடிய தடுப்பூசி டிபிடி. இதுக்காக தான் நம்ம டிபிடி முத்தடுப்பூசி போடுவோம். டிப்தீரியா, பெட்யூஷிஸ், டெட்டனிஸ் முத்தடுப்பூசி டிபிடி. நெக்ஸ்ட்டு நிமோனியான்னு சொன்னோன்னா பரவும் பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. இந்த நிமோனியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. பெட்யூஷிஸ் கக்குவான் இரும்பல் அப்படின்னு சொல்லலாம். ஊப்பிங் கோஃப், அதாவது தமிழில் என்ன சொல்லணும்னா கக்குவான் இரும்பல், ஊப்பிங் கோஃப். பார்டெல்லா பெட்யூசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஒன் டைம் பார்த்துக்கலாம். நோய்கள் 2 வகைப்படும். பரவும் தன்மையற்ற நோய்கள். காற்றின் மூலம், நீர் மூலம், உணவு மூலம், மண் மூலம், விலங்கு மூலம் பரவும். காற்றின் மூலம் பரவும். இதில் 5 வகையில் முதல்ல காற்றின் மூலம் பரவும் நோய்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் பாக்டீரியா நோய் என்னன்னு பார்த்தோம். காச நோய் பார்த்தோம். காச நோய்க்கு தடுப்பூசி பிசிஜின்னு பார்த்தோம். பிசிஜி கண்டுபிடிச்சவர் பார்த்தோம். டிப்தீரியா பார்த்தோம். அதுக்கப்புறம் நிமோனியா பார்த்தோம். அப்புறம் பெட்யூசிஸ் பார்த்தோம். அடுத்தது பாக்டீரியா நோய்களுக்கு அப்புறம் வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்கள் காற்றின் மூலம் என்னென்ன வைரஸ் நோய்லாம் பரவும்? காற்றின் மூலம் சளி, காமன் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சளி பரவும் வைரஸ் ரைனோ வைரஸ். அதாவது ரைனோ வைரஸ் இது எந்த உறுப்பை தாக்கும்? நுரையீரலை தான் தாக்கும். சரிங்களா? பாக்டீரியா நோய்களில் எத்தனை பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியா நோயில் மொத்தம் 4 பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வைரஸ் நோயில் ஃபஸ்ட் ஒன் சளி. 2வது பன்றிக் காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லலாம். பரவும் வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா, H1N1 சொல்லலாம். H1ன்றது ஹீமோக்ளூட்டைன். இங்கே இருக்கு ஹீமோக்ளூட்டைன் நியூரோ அமைடு. பன்றிக் காய்ச்சல் ஸ்பைன் ஃப்ளூ. பரவும் வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா H1N1 ஹீமோக்ளூட்டைன் நியூரோ அமைடு. பன்றிக் காய்ச்சல் முதலாக கண்டுபிடித்த நாடு மெக்சிகோ. மெக்சிகோவில் தான் பன்றிக் காய்ச்சல்ன்றது முதலாக கண்டுபிடிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்றிக் காய்ச்சலுக்கு மருந்து டேமி ஃப்ளூ அல்லது அசிட்டாம்விர். பன்றிக் காய்ச்சலுக்கு மருந்து டேமி ஃப்ளூ மற்றும் அசிட்டாம்விர். அடுத்தது குழந்தைகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி. இந்த பன்றிக் காய்ச்சல் குழந்தைக்கு போடக்கூடிய நாசோவேக், அதாவது மூக்கு வழியாக போடுவாங்க. இது கேட்கலாம். ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பன்றிக் காய்ச்சல் ஏற்படுத்தினா எதன் வழியாக தடுப்பூசி போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடுப்பூசியோட பேர் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நாசோவேக். அடுத்தது சளி பார்த்தோம், பன்றிக் காய்ச்சல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல்ன்றது எந்த வைரஸ்னால பரவுது? இன்ஃப்ளூயன்ஸா. பன்றிக் காய்ச்சல்னா H1N1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்றிக்கு 11, பறவைக்கு 51 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பரவும் வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா H1N5. அடுத்தது சின்னம்மை சிக்கன் பாக்ஸு. பரவும் வைரஸ் பேரிசெல்லா ஜூஸ்டர். இது நம்ம புக்கில் அங்கங்கே இருக்கும். நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்தோன்னா ஒரே நிமிடம் படிச்சிடலாம், அது ஈஸியாக இருக்கும். சின்னம்மை சிக்கன் பாக்ஸ். பரவும் வைரஸ் வெரிசெல்லா ஜூஸ்டர். மணல்வாரி அம்மைன்னு சொன்னோன்னா மீசல்ஸ். இது பாராமிக்ஸோ வைரஸ். மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி பரவும் வைரஸ், பாராமிக்ஸோ வைரஸ்.
மம்ஸ் வந்து பொண்ணுக்கு வீங்கி பரவும் வைரஸ் வந்து பாரோமிக்ஸோ வைரஸ். பூஞ்சைகள் வந்து காற்றின் மூலம். கேனிடியாசிஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து கேனிடியாசிஸ். பரவும் பூஞ்சை வந்து கேனிடா ஆல்பிகன்ஸ். இது வந்து எய்ட்ஸ் நோயாளிகளை அதிகம் தாக்கக்கூடியது. ஸோ காற்றின் மூலம் பரவக்கூடிய பூஞ்சை வந்து கேனிடியாசிஸ். பரவும் பூஞ்சையோட பெயர் வந்து கேனிடிடா ஆல்பிகன்ஸ். இது வந்து எய்ட்ஸ் நோயாளிகளை அதிகம் தாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பர்ஜில்லோசிஸ் பரவும் பூஞ்சை வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோஃபிலாஸ் மார்சிஸ் பரவும் பூஞ்சை ஹிஸ்டோஃபிலாஸ்மா. அமெரிக்காவில் தான் இது வந்து அதிகம் பரவி உள்ளது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்பர்ஜில்லோசிஸ்ன்னு சொன்னோன்னா அதோட பரவும் பூஞ்சையும் அந்த ரிலேட்டடாக தான் வருது பூஞ்சையோட பேர் ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர். ஆனால் இதை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா தான் நமக்கு அங்கே கன்ஃபியூஷனே ஆகிடும். ஸோ நைகர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதை வச்சு ஷார்ட்கட் படித்தோம்னா இதை மாற்றி கொடுத்துருவாங்க. இங்கே ஏதாவது வார்த்தையை மாற்றி குத்தி குழப்பி விட்ருவாங்க. ஸோ நைகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டோஃபிலாஸ்மார்சிஸ் பரவும் பூஞ்சை வந்து ஹிஸ்டோபிளாஸ்மஸ். நமக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்கட் பார்த்து நமக்கு என்ன பிடிச்சமான ஷார்ட்கட் வச்சு படிச்சிக்கலாம். பிளாஸ்டோமைகோசிஸ்ன்றது வந்து பிளாஸ்டோமைசிஸ் டெர்மடைட்டிஸ். காக்டியோமைகோசிஸ் வந்து காக்டிவிடிஸ். பிளாஸ்டோமைகோசிஸ் வந்து டெர்மடைட்டிஸ். காக்டியோமைகோசிஸ் வந்து பரவும் பூஞ்சை வந்து காக்டிவிடிஸ். அடுத்தது காற்றின் மூலம் பரவும் உயிரற்ற மாசுக்களால் ஏற்படும் நோய்கள். ஸோ கருப்பு வைரஸ் இது ரொம்ப முக்கியம். காற்றின் மூலம் பரவும் உயிரற்ற மாசுக்களால் ஏற்படும் வைரஸ் வந்து கருப்பு வைரஸ். நிலக்கரி சுரங்கம் தொழிற்சாலை பணியாளர் அதிகம் பாதிக்கப்படுகிறது. இந்த கருப்பு வைரஸ் வந்து நிலக்கரி சுரங்கம் தொழிற்சாலை பணியாளர்களை அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நீர் மூலம் பரவும் வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலரான்றது வந்து பரவும் பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே என்ன ஷேப்பில் இருக்கும்? இந்த கமா மாதிரி இருக்கும்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. காலரான்றது வந்து பரவும் பாக்டீரியா விப்ரியோ காலரே. இது வந்து இந்த காலரா வந்து தாக்கக்கூடிய உறுப்பு வந்து சிறுகுடல். அறிகுறி வந்து கஞ்சி வடிநீர் போல் மலம் வெளியேறுதல். ஸோ வந்து இந்த காலரா வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா வந்து கஞ்சி வடிவில் வந்து மலம் வெளியேறும். இதற்கான சிறப்பு மருத்துவமனை வந்து இப்போ வந்து தண்டையார்பேட்டையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு வந்து பரவும் பாக்டீரியா வந்து சால்மனெல்லா டைஃபி குடர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம் டைஃபாய்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைஃபாய்டு வந்து உடலில் தங்கி இருக்கும் கால அளவு வந்து 14 நாள் இருக்கும். இதற்கான தடுப்பூசின்னு சொன்னோன்னா டைஃபாய்டு A and B, அதாவது TABன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஈக்கள் மூலம் பரவும். டைஃபாய்டு பொதுவாக எதன் மூலம் பரவும்னு கேட்பாங்க. ஸோ ஈக்கள் மூலம் பரவும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஃபாய்டு வந்தால் வந்து உடம்புல வந்து 14 நாட்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதத்தில் பாதி நாள் வந்து ஆக்குபை பண்ணிக்கும் உடம்பை. ஷிஜெல்லோசிஸ் பரவும் பாக்டீரியா வந்து ஷிஜெல்லா. ஸோ நீர் மூலம் பாக்டீரியா நோய்கள் என்னென்ன பார்த்தோம்? காலரா பார்த்தோம், டைஃபாய்டு பார்த்தோம், ஷிஜெல்லோசிஸ் பரவும் பாக்டீரியா வந்து ஷிஜெல்லா. வைரஸ் நோய்கள் நீர் மூலம் பரவும் வைரஸ் நோய்கள். நீர் மூலம்னா போலியோ வந்து இளம் பிள்ளைவாதம். பரவும் வைரஸ் வந்து போலியோ வைரஸ். தாக்கும் உறுப்பு வந்து மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தாக்கும் வெளியுறுப்பு வந்து கால். ஸோ உள்ளுறுப்புன்னு கேட்டோன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வெளியுறுப்பு வந்து போலியோ வந்த கால் தான் வந்து பாதிக்கப்படும். இந்தியாவில் போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது என்று 2014 வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கான தடுப்பூசின்னு பார்த்தோன்னா OPV ஓரல் போலியோ வேக்சின். கண்டுபிடித்தவர் வந்து சாஃபின். OPV வாய் வழியாக விடுறது. ஓரல் போலியோ வேக்சின் வந்து சாஃபின். IPV இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் கண்டுபிடித்தவர் சாக். ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. OPV கண்டுபிடித்தவர் வந்து சாஃபின், IPV கண்டுபிடித்தவர் வந்து சாக். அடுத்தது மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ். பரவும் வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ். இந்த மஞ்சள் காமாலை எதனால் ஏற்படும்? அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் இந்த நோய் வந்து ஏற்படும். கண்டறிய பயன்படுத்தும் சோதனை வந்து லிவர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட், LFTன்னு சொல்லக்கூடிய. மஞ்சள் காமாலை வந்ததுன்னா என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா LFT லிவர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட். இது தாக்கக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல். நீர் மூலம் பரவும் புரோட்டோசோவான்றது அமீபியாசிஸ். தண்ணி வந்து மாசுவாக இருக்கிற தண்ணி குடித்தோன்னா நமக்கு வந்து சீதபீதி ஏற்படும். என்டமீபா ஹிஸ்டலிட்டிக்கா. தாக்கக்கூடிய உறுப்பு வந்து பெருங்குடல். அறிகுறி வந்து இது வந்து பெருங்குடலை வந்து தாக்கும். அறிகுறி வந்து ரத்தம் கலந்து மலம் வந்து வெளியேறும். வயிற்றுப்போக்கு, அதாவது பேதி ஆகும். இது வந்து மூச்சு பொருள்லாம் சாப்பிட்றதுனால ஏற்படும். ஜியாடிலா லாம்பியா. தாக்கும் உறுப்பு வந்து சிறுகுடலை தான் வந்து தாக்கும். அறிகுறி வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அடுத்தது வந்து மாசுக்களால் வந்து என்னென்ன நோய் ஏற்படும்னா நீர் மூலம் மினிமேட்டா. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1950 ஜப்பான். மினிமேட்டா என்பது ஜப்பானில் உள்ள ஒரு நகரமாகும். 1950ஆம் ஆண்டு ஜப்பானில் மெர்க்குரி ஹெஜ்ஜி கழிவு கலந்த நீரினை உட்கொண்டதால் அங்கிருந்த குழந்தைகளுக்கெல்லாம் காது கேட்காமையும் கண் பார்வை இழத்தல், முழங்கால் பாதிப்பு அதெல்லாம் ஏற்பட்டது.
இதனால் வந்து 2014 தான் வந்து இந்த மினிமேட்டா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். மினிமேட்டான்றது வந்து 1950 ஏற்பட்டக்கூடிய ஒரு நோய் தான். மாசு அதாவது பொல்யூஷனால் ஏற்படும், இந்த நீர் மூலமாக பரவும் ஜப்பான் நோய், ஜப்பான் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எது கலந்துக்கிறதுனால மெர்க்குரி மற்றும் கழிவு கலந்த நீரினை உட்கொண்டதால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் வந்து மினிமேட்டா நோய் வந்து எப்படி வந்து குழந்தைகளை பாதிச்சதுன்னா காது கேட்காம, கண் பார்வை இல்லாமல், முழங்கால் பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2014 மினிமேட்டா ஒப்பந்தம் இதை தடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. எந்த ஆண்டுனா 2014. ஆனால் வந்து நோய் ஏற்பட்ட தினமும் 1950, ஒப்பந்தம் வந்து 2014. இட்டாய் நோய்னா லெட், கேட்மியம் கழிவு கலந்த நீரினால் ஏற்பட்டது. ஸோ இட்டாய்னா லெட்டு, மினிமேட்டானா மெர்க்குரி, மறக்கக்கூடாது. மினிமேட்டா எம்ன்ற மெர்க்குரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமேட்டான்றது மெர்க்குரி, இட்டாய்னா லெட்டு, கேட்மியம் கழிவு கலந்த நீரினால். ஸோ இதுதான் வந்து நீரின் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா என்னென்னு பார்த்தோம். காலரா பார்த்தோம், டைஃபாய்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து ஷிஜிலிசிஸ் பார்த்தோம். வைரஸ் நோயில் போலியோ பார்த்தோம், மஞ்சள் காமாலை பார்த்தோம். 2 தான் பார்த்தோம். இதுவே புரோட்டோசோவான்னு எடுத்துக்கிட்டோம்னா சீதபேதி ஏற்படும். அப்புறம் ஜியாஸ்டியாசிஸ் அப்படின்ற நோய் ஏற்படும். அதாவது பொல்யூஷனால் வந்து என்ன ஏற்படும்னா மினிமேட்டாவும் இட்டாய் நோயும் ஏற்படும். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.